வெல்கம் டு வேஸ்ட் பாட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புஷ்பா 2 படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தை நீங்கள் தியேட்டருக்கு பார்க்க போனீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மைண்டில் வச்சுட்டு போங்க. நம்ம ஒரு ஃபேண்டசி மூவி பார்க்க போகிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் போகணும். சரியா? நீங்கள் அப்படி பண்ணாமல் நீங்கள் அப்படி நினைக்காம நீங்கள் போய் இந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்னடா இதெல்லாம் லாஜிக்காடா, என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க. அப்படி நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களால் பார்க்கவே முடியாது. சரியா? லாஜிக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய் பாருங்கள், அப்போ தான் இந்த படம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஃபைட் சீன்லாம் ஃபுல்லாகவே லாஜிக்கே இருக்காது, ஆனால் அதை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனும் ஃபகத் ஃபாசிலுக்கும் தான் ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் இந்த படத்தோட கதை. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே படம் உல்ட்டாவாக வேறு மாதிரி இருக்குது. ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் படமே வேற டாக் போகும். அதாவது புஷ்பாவோட ஒய்ஃப் ஒரு விஷயம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு புஷ்பா பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ மாற்றிடுவார். அந்த மாதிரி ஒரு பவர் பார்த்தீங்கன்னா புஷ்பாவுக்கு இருக்குது. புஷ்பா நினச்சாருன்னா சிஎம்மாக மாற்றுவார். எந்த பவர் வேணாலும் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க வீட்டில் நடக்குதுன்னா அதனால அவர் மொத்த ஸ்டேட்டையுமே பார்த்தீங்கன்னா முடக்கி வச்சிருவார். யாருமே உள்ளே போகக்கூடாது, யாருமே வெளியே வரக்கூடாது. அதுதான் பவர், புஷ்பாவோட பவர். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்குது. கொஞ்சம் நினைக்கல என்னடா இது இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா படம் பார்க்க முடியாது. சரியா? அதுக்கப்புறம் இந்த படத்தோட சாங்கு ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் இருக்குது. சரியா? தயவு செஞ்சு சொல்கிறேன், சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அந்த பாட்டை பார்க்க வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அல்லு அர்ஜுனும் ராஷ்மிகா மந்தானமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இறங்கி ஆடிருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு சின்ன பசங்களாம் அந்த பாட்டை பார்க்க வைக்காதீங்க. அதுக்கப்புறம் கிசிக்குன்னு சொல்லிட்டு சாங் ஸ்ரீலீலா ஆடிருப்பாங்க இல்லையா, அந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிரிக் வீடியோவாக பார்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னடா இது ஊசுல்யாவோட அந்த லெவலுக்கு இல்லையேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபுல்லாக தியேட்டரில் அந்த இதில் பார்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஊசுல்யா அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இல்லை, அதை விட கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது சாங். ஓகேவா? மொத்தத்தில் இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆனால் கேஜிஎஃப்போட சாயல் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்குது. சாயல் கிடையாது, அப்படியே கேஜிஎஃப் படம் தான். ஆனால் அங்கே என்ன தங்கம், இங்கே வேறு மேட்டு, அவ்வளோதான். மித்தபடி எதுவுமே பார்த்திங்கன்னா இல்லை. அதே மாதிரி கேஜிஎஃப் 2ல் எப்படி கடைசியில் கேஜிஎஃப் 3க்கு லீடு கொடுத்து முடிப்பாங்களோ அதே மாதிரி புஷ்பாவும் பார்த்திங்கன்னா புஷ்பா 3க்கு லீடை கொடுத்து பார்த்திங்கன்னா படத்தை முடிச்சிருக்காங்க. ஆக்டிங் வைஸில் இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த கதைக்கு ஆஃப்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே நடிச்சிருக்காரு. செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரோட ஆக்டிங் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தானா இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 விஷயம் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபைட் சீன் வச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க. சரியா? அந்த ஃபைட் சீன் எதுக்காக அந்த ஃபைட் சீன் வச்சாங்க? அந்த ஃபைட் சீன் இல்லைனா கூட கதை பார்த்தீங்கன்னா நல்லா போகும். ஓகேவா? அந்த ஃபைட் சீன் இல்லவே இல்லைனா கூட கதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகும். அந்த ஃபைட் சீன் இருந்தாலும் ஒன்றுனா இல்லைனாலும் ஒன்றுனா, ஆனால் அந்த ஃபைட் சீனை வச்சுருப்பாங்க. எதுக்கு வச்சாங்கன்னே எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரில. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வில்லன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. சரியா? ஒரு ஸ்டாண்டபுளான ஒரு வில்லன் யார் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. இது எனக்கு மட்டும்தான் தோணுதா, இல்லை படம் பார்த்தா உங்களுக்கும் தோணுதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.